மொக்க படம் ஓடினாலும் சரி நாங்கள் அதை பார்த்துட்டு நல்லா படமாங்க அது சாமியாக வச்சுருக்காங்க. இப்படி சொல்கிறீங்களா? இப்படி சொன்னால் யூடியூபர்ஸும் நல்லவங்க ரிவ்யூஸாக. மீடியான்றது என்ன உண்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மீடியா. அதுதான் மீடியாவோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணாதீங்கன்னா அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. மீடியா இஸ் த தேர்ட் ஐன்னு ஏன் சொல்கிறாங்க? மீடியா தான் உண்மையை எடுத்துன்னு போய் சேர்க்கறனால தான் அவன் மீடியாக்காரன்றான். அவன் இப்போ இங்கே இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறோம், யூடியூபர்ஸ்க்குன்னா எதுனா தனியாக வருமானம் எங்கன்னா வருதா? அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அவன் ஏன் கேமராவையும் மைக் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கான்? உண்மையை ஏதோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமேன்ற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நான் எவ்வளவோ யூடியூபர்ஸை பார்க்குறேன், எல்லாம் நல்லா டிகிரி படிச்சுட்டு இப்போ இந்த ரிவ்யூ எடுக்கிறனால அவனுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வரப்போகிறது இல்லை. யூடியூப்பில் ஏன் 1 லட்சம் வியூ இல்லை 2 லட்சம் வியூ போட்டுமே என்ன சம்பாதிக்க போகிறான்? மிஞ்சி போனால் $30 $40 $2000 அவன் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருப்பான். அவன் ஒன்றும் சம்பாதிக்கிறது அவனுங்களா, அவனோட பேஷனு. இப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்க, உடனே இந்த டைலாக் என்ன தெரியுமா? படம் எடுக்கும்போது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அத்தனை பேர் தொழிலில் நீங்கள் மண்ணவாரி போகிறீங்கன்னா இன்றைக்கி யூடியூபர்ஸை பற்றி நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்களே, அத்தனை பேர் வேலையில் நீங்கள் மண்ணாளி போடுறீங்களா? நான் கேட்குவா அந்த வார்த்தையை? கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கான், எவ்வளோ பேர் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்கான், எவ்வளோ பேர் அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான். இப்போ அவனெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் கவுன்சிலேருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தேட்டர் ஓனர்ஸ்க்கும் அப்படி அனுப்புனதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. 200 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு நீ என்ன வேணா பேசுவியானா? 200 ரூபாய் எவன் காசு? நாங்கள் உழைச்ச காசுப்பா, அதெல்லாம் விட முடியாது. எவனா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி தான் படம் பார்க்கறதுக்கு வரான். ஆனால் அந்த நிம்மதியை கெடுத்துட்டு நீ தேட்டரை விட்டே ஓட வச்சிருக்க, அது மன உளைச்சல் ஆயிடுச்சு. நான் உங்கள் மேலே கேஸ் போட்டா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கேஸ் போடுவீங்கன்னு, போடலாமா? மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க எனக்கு. நான் 2 நாள் தூங்கலை. இது யார் பொறுப்பு? இது காதில் வந்து அந்த சவுண்டு கேட்டுனே இருக்குது எனக்கு. அப்படி தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. பயத்தில் வந்து அலறிச்சு போட வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து கேட்க முடியுமா? இதுதான் தப்பு இல்லை. அது இல்லை. இதுக்கு ப்ரொடக்ஷன் அசோசியேஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு படத்துக்கு வந்து 7 நாள் வந்து யாரும் ரிவ்யூ, 7 நாளோ 3 நாளோ யாரும் ரிவ்யூ தரக்கூடாது, அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ தரணும்னு. இது என்ன கதை கான்செப்ட்னு எனக்கு தெரியல. அப்போ 7 நாளில் வந்து நாங்கள் சம்பாரிச்சிடுறோம், அதுக்கப்புறமா நீங்கள் எதனா படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது இவங்களோட எண்ணோட்டத்தை வந்து நம்மளுக்கு புரிய வைக்குது. எங்கன்னா வந்து நாங்கள் நெக்ஸ்ட்லேருந்து படத்தை ஒழுங்காக எடுப்போம். ஒரு ரிவ்யூன்றது என்னென்னா நம்மளுடைய தப்பை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வாட்டி ஒழுங்காக எடுக்கிறது தான் ரிவ்யூ. இவங்க வந்து ஒரு படத்தை, இந்த பிரச்சனையை எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்தியன் டூலையும் கங்காலன் தான் வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து காலி பண்ணிடுது, படத்தோட வெற்றியை தடுத்துருது, வருமானத்தை தடுத்துருது. இவங்களுக்கு வெற்றியை தடுக்கிறது கூட இல்லை, வருமானத்தை தடுத்துறது தான் பெரிய இஷ்யூ. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே ரிவ்யூவர்ஸும் இதே யூடியூபர்ஸும் சேர்ந்து தான் பல படங்களை ஓட வச்சிருக்கிறாங்கன்ற. நான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. யார் ஓட வச்சா? யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும். லப்பர் பந்து படம் இவ்வளோ மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்குன்னா யார் காரணம்? யூடியூபர்ஸும் மூவி ரிவ்யூஸும். வாழை படம் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? பார்க்கிங் படம் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? போர் தொழில் ஹிட் ஆச்சுன்னா யார் காரணம்? ஏன் இப்போ வந்திருக்கிற அமரனை இன்றைக்கி இவ்வளோ தூக்கி மக்கள் பேசுகிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாமே யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் தான். ஒன்றும் யூடியூபர்ஸ்க்கும் ரிவ்யூவர்ஸ்க்கும் படத்தை கெடுக்கணுன்றது அவங்களோட எண்ணமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அவங்களுக்கு யாரும் அதுக்காக காசு தர போகிறதும் கிடையாது. அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியை விட்டுட்டு தான் வந்து மைக்கை வச்சுக்கின்னு முன்னாடியும் நிற்கிறான். அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியும் விட்டுட்டு தான் மைக்குக்கு இங்கேயும் நிற்கிறான். ஸோ எல்லாமே வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தருறதுக்கு மெயின் காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் தான்ற. நான் ப்ரொடக்ஷன் டீம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏங்க, ஒரு படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, என்னன்னு ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஃபயர் மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், கற்றுக்கின மொத்த வித்தையும் நான் இறக்கி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுறது நீங்கள். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம்? ஓ சூப்பராக இருக்கும் போல், போயே ஆகணும், செமையாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன் நான். எப்பா தம்பி, நான் பிரியாணிலாம் போடல, கஞ்சி சாப்பாடு தான் ரெடி ஆக்கி வச்சுருங்க, கஞ்சி வேணா வந்து சாப்பிட்டு போனால் நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் சரிடா கஞ்சி தான் அங்கே இருக்க போகுது, வா போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு சாப்பிட்டு நான் பாட்டுன்னு வாயை மூடிக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ வந்து என்ன சொல்கிற? பிரியாணி செஞ்சு வச்சுருங்க, லெக் பீஸ் உள்ளே இருக்குது, வந்து பீஸ் தான் நிறைய இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொன்னனால நான் என்ன பண்ணுறேன்னா நேற்று நைட்லேருந்து சாப்பிடாம வேற இருக்கேன். ஏன்னா நாளைக்கு காலையில் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு சாப்பிடாம காலையிலேருந்து கஷ்டப்பட்டு 4 பேரும் 5 பேரோ காலையில் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துன்னு வந்து பார்க்கிங்க்கு காசை கட்டிட்டு உள்ளே போயிட்டு பாப்கார்னுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் செலவு பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீ எனக்கு கஞ்சி சோறை பார்த்தா டென்ஷன் ஆகுமா? ஆகாது. வேறு தேட்டருக்குள்ள வரும்போது பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்புறீங்க, எதனா சாப்பாடு உள்ளே இருக்குதானே அதை எடுத்து போடு. ஸோ இவ்வளவும் மக்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஐப்பை கொடுக்கறது நீங்கள் தான், நாங்கள் கிடையாது. இதே அந்த படங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ண பாருங்கள், அந்த படங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷனே செட் பண்ணல. அவன் வரான் பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா படம்னு பாராட்டிட்டு தானே போகிறான்.
எல்லாருமே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லுறது அவனுக்குன்னா அவனா மென்டலாக நான் இல்லை நாங்களும் மென்டலாக அது ஒரு பூஸ்டப் கொடுக்குறது. அதாவது இப்போ படம் நல்லா இல்லைன்னு சொல்லியாச்சு, நிறைய குறை சொல்லியாச்சு, அவர் அடுத்த படத்தில் வந்து வேறு மாதிரி எடுப்பார். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது வன்மோங்கின் சொல்கிறாங்க. வன்மம் இருக்குது அவங்க என்ன வன்மம் இருக்குது எங்கள் மேலே கிடையாது. அதே மாதிரி ஒரு 250 ரூபா போட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லுறதா அப்படின்னா அந்த 250 ரூபா தான் உங்களுக்கு 400 கோடியோ 1000 கோடியோ ஆகுது. ஒருத்தன் 250 ரூபா போடலாம், அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு வரவனுக்கு ஒவ்வொரு 250 ரூபா சேர்ந்து தான் அவ்வளோ கோடி ஆகுது. அப்படி பேசுகிற நீங்கள் ரிவ்யூஸ் யாரும் தரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்று நீங்கள் பண்ணால் யாரும் ரிவ்யூ தரமாட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்கன்னா படத்தை ஃப்ரீயாக போட்டுருங்க, ஃப்ரீயாக போட்டு விட்ருங்க, டிக்கெட்டு காசு வாங்காதீங்க. இப்போது பிரியாணி சாப்பிட போயிட்டு பிரியாணி நல்லா இல்லைனா தான் அவன் கத்துவான். யாருன்னா ஒருத்தர் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் ஃப்ரீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு எவனா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டான்? டேய் அவரே நல்ல மனசு பண்ணி ஃப்ரீயாக போட்டிருக்காரு, நல்லா இருக்கட்டும்டா, ஏதோ சாப்பிட்டோமா போயின்னு. அதே மாதிரி நீங்கள் படத்தை ஃப்ரீயாக போட்டுட்டிங்கன்னா ஜாலியாக நாங்கள் பாட்டு பெட்ரோல் செலவு ஒண்டி பண்ணிட்டு வந்துட்டு படத்தை பார்த்துட்டு பா நல்ல மனுஷன்யா, அருமையாக இருக்கா படம், ஃப்ரீயாக போட்டிருக்காரு, சூப்பராக இருக்கியா படம் அப்படின்ட்டு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். படத்தை ஃப்ரீயாக போடுங்க. எங்கள் 200 உங்களுக்கு தேவைப்படுதுல, அப்போ 200 தேவைப்படுது, நாங்கள் ரிவ்யூக்கு தரக்கூடாது. அதுவும் ரிவ்யூவில் என்னையா சொல்லிடுறோம், படத்தில் இது சரியில்லை அது சரியில்லை, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் தானே தராங்க. வேற என்னத்தை பண்ணிடுறாங்க? இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஏங்க அப்புறம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவர். நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க, நான் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து நீ வீடியோ போட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்குறேன். சம்மந்தமே இல்லை டாபிக்ங்க அது. எப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போவீங்க? ஆஃபீஸ் வந்து அவன் ப்ரைவேட்டு. ஸோ வீடியோ ரிலீஸ் ஆச்சா நீங்கள் வீடியோ தனியாக போட்டு சொல்லுங்கள், இந்த பையன் தப்பாக பேசுகிறான் அடிப்பான்னு சொல்லுங்கள், அது உரிமை இருக்குது. இதுனா இது அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போத கூட கரெக்டாக கொடுக்கணும். அவர் நல்லா படித்தவர் நினைக்கிறேன். பட் ஆனால் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள் எந்த மாதிரி கொடுக்குறாரு. எக்ஸ்ப்ளனேஷனே தப்பு. அது இல்லை ஏற்றுக்கவே முடியாது. பக்க படம் ஓடினாலும் சரி நாங்கள் அதை பார்த்துட்டு நல்லா படமாங்க அது சாமியாக வச்சுருக்காங்க இப்படி சொல்கிறீங்களா? இப்படி சொன்னால் யூடியூபர்ஸும் நல்லவங்க ரிவ்யூஸாக. மீடியான்றது என்ன? உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மீடியா. அதுதான் மீடியாவோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணாதீங்கன்னா அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. மீடியா இஸ் த தேர்ட் ஐன்னு ஏன் சொல்கிறாங்க? மீடியா தான் உண்மையை எடுத்துன்னு போய் சேர்க்கறனால தான் அவன் மீடியாக்காரன்றான். அவன் இப்போ இங்கே இவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறோம், யூடியூபர்ஸ்க்குன்னா எதுனா தனியாக வருமானம் எங்கன்னா வருதா? அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு அவன் ஏன் கேமராவையும் மைக் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கான்? உண்மையை ஏதோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமேன்ற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நான் எவ்வளவோ யூடியூபர்ஸை பார்க்குறேன், எல்லாம் நல்லா டிகிரி படிச்சுட்டு இப்போ இந்த ரிவ்யூ எடுக்கிறனால அவனுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வரப்போகிறது இல்லை. யூடியூப்பில் ஏன் 1 லட்சம் வியூ இல்லை 2 லட்சம் வியூ போட்டுமே என்ன சம்பாதிக்க போகிறான்? மிஞ்சி போனால் $30 $40 $2000 அவன் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருப்பான். அவன் ஒன்றும் சம்பாதிக்கிறது அவனுங்களா, அவனோட பேஷனு. இப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்க, உடனே இந்த டைலாக் என்ன தெரியுமா? படம் எடுக்கும்போது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அத்தனை பேர் தொழிலில் நீங்கள் மண்ணவாரி போகிறீங்கன்னா இன்றைக்கி யூடியூபர்ஸை பற்றி நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்களே, அத்தனை பேர் வேலையில் நீங்கள் மண்ணாளி போடுறீங்களா? நான் கேட்குவா அந்த வார்த்தையை? கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கான், எவ்வளோ பேர் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்கான், எவ்வளோ பேர் அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான். இப்போ அவனெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் கவுன்சிலேருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தேட்டர் ஓனர்ஸ்க்கும் அப்படி அனுப்புனதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. அதிகமாக வந்து படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான். ஒரு மலையாள படத்தை வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குறது யார் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல படத்தை எதிர்பார்க்குறாங்க தமிழ் ஆடியன்ஸ். ஆனால் வந்து நீங்கள் கதையை நல்லா எடுப்பானா குறை சொல்லுங்கிறீங்க. கதையை கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை நம்ம ஆளுங்க, கதையை விட்டுருது. நான் இப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்கு? நான் ப்ரொடக்ஷன்ஸை தான் ப்ளேம் பண்ணுவேன், ப்ரொடியூசர்ஸும் ப்ளேம் பண்ணுறேன், ஆக்டர்ஸும் ப்ளேம் பண்ணுறேன். இப்போ நேரடியாகவே ப்ளேம் பண்ணுறேன். மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்குன்னா அவன் எடுக்கிறதே மொத்த பட்ஜெட்டே 40 கோடி 30 கோடியில் எடுப்பான். ஹீரோஸ்க்கு மிஞ்சி போனால் 5 கோடி 10 கோடி 20 கோடி மேக்ஸிமம் போவான். அவ்வளோதான் அவன் ப்ரொடக்ஷனு. அவன் படம் எப்படின்னா நல்லா ஆகிடும், கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம ஆளுங்க எவ்வளோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 300 கோடி 350 கோடி, ஹீரோக்கு 200 கோடி சம்பளம். ஏன் அப்படி போட்டு படத்தை தான் இப்படி தான் போவோம். கதையில் யார் கான்சென்ட்ரேட் பண்ணுவா? கதையை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஓடாது. இப்போது ஹையஸ்ட்டாக ப்ரொமோஷன் பண்ணியோ ஹையஸ்ட்டாக படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியோ அது வருமானம் எடுக்கிறது மிகப்பெரிய டஃப் டாஸ்க்கு. பாகுபலி கேஜிஎஃப்க்கு அப்புறமா யாரும் பொன்னியின் செல்வன் அவங்களுக்கு அப்புறமா பெரிய இன்கம் யாரும் பார்த்தது கிடையாது. இந்தியன் 2வாக இருக்கட்டும், இந்த கங்குவாவாக இருக்கட்டும், கங்குவாலாம் நல்லா இருக்கணும் சாதிக்கணும்ன்ட்டு நாங்களே வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ போட்டு 6-7 வீடியோ நாங்களே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கணும், பீரியாடிக் ஃபிலிமாக எடுக்கிறாங்க, ஒரு ட்ரை பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் சூர்யா சாருக்கு, வாழ்த்துக்கள் சிவா சாருக்கு, வாழ்த்துக்கள் ஞானவேல் ராஜா சாரை ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறோம். ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே ப்ரொமோஷனுக்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் 2000 கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டோம். ஆனால் எங்களை லாஸ்ட்டாக தூக்கின்னு வந்து பாழுங்கனரில் தள்ளி விட்டது யார் தப்பு? எங்கள் தப்பா? உங்கள் தப்பு. ஒரு கதையை நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசித்து ஒரு சென்டிமெண்ட்டு இந்த படத்துக்கு தேவைப்படுமா? அதுவும் நான் ஒன்று கேட்குறேன், சூர்யா பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது யார் வீட்டு பையனோ
அந்த பீரியாடிக் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியே வெட்டின்னு செத்து போவான். இதில் யார் வீட்டு பையனுக்கோ இவர் வந்து நான் மார்பில் குத்து வாங்கினாரே ஒரு குத்து, அந்த குத்து எங்கேயா போச்சு? அப்புறமா மேலே குத்திட்டாங்கப்பா. நான் கேட்குறேன், அந்த குத்துக்கு எங்கன்னா ஒரு ட்ரீட் அவர் இலைய சொருகுந்தாவும் காட்டல, ஒன்றும் காட்டல. அப்போ பார்க்குறவங்கலாம் காமெடி பீஸா? நீங்கள் குத்துனா ஒருத்தன் செத்து போயிடுவான், ஆனால் உங்கள் நெஞ்சில் எவனா குத்துனா ஒன்றாவாதா? இது மாதிரி நிறையா கேட்பாங்க. மாடர்ன் டேஸோட எடுத்து வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க. எதுனா ஒரு அதுக்கு சொன்னீங்களா லாஸ்ட்டில் ஹெலிகாப்டர்லேருந்து அந்த ஓப்பன் கார்கோ ஃப்ளைட்லேருந்து தொங்குறீங்க. சூப்பர் மேன் கூட தொங்க முடியாது. மிலிட்ரி யாருன்னு சொல்லிட்டு கேளுங்க, எங்கேருந்து வராங்க, யார் எதுக்கு வராங்க, எங்கே வரானுங்க, ஏன் புரியல, அதே சொல்லுங்க. இங்கிலீஷ்காரன்னு கிளம்பி 25,000 பேரோட வந்தான். அவன் எங்கே போனான்னா 4 பேர் வந்து அவர்கிட்ட பாபி கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டான். என்ன இந்த மாதிரி கதையை எடுத்தா? நான் அதை தான் சொன்னேன். படத்தை இந்த இங்கிலீஷ் வெப் சீரிஸ் வைக்கிங்ஸ் ஆகட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்காதவங்க வேணால் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கலாம். பட் அதெல்லாம் பார்த்தவனுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு படமாகவே கருத மாட்டான். அதனால தான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் யூடியூபர்ஸோ ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ சொல்கிறவங்களோ இந்த படத்தை கேவலப்படுத்தலை. பார்க்குற எல்லாருமே தான் திட்டிட்டு போயிடும். இந்தியா ஃபுல்லாங்க செக் பண்ணி பாருங்கள், எல்லா இடத்துலையுமே தான். ஸோ யூடியூபர் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ரிவ்யூவர் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லவே கூடாதுங்க, தப்பு. ஓகே, இந்த படத்துக்கு இந்த ரிவ்யூ வந்திருக்கு, எஸ் நாங்களும் ஏற்றுக்குறோம். இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனை போட்டுட்டு அந்த இன்கம் உங்களால் எடுக்க முடியலன்னா மிகப்பெரிய மன வருத்தங்கள் தான். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ், தொழில் தான் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸ் தூக்கி விடும், ஒரு பிஸ்னஸ் காலவாரி விடும். இந்த பிஸ்னஸ் காலவாரி விட்டுச்சு, அடுத்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். நாங்களே வரப்போகிறோம், எல்லா யூடியூபர்ஸும் வரப்போகிறானுங்க, படம் சூப்பராக இருக்குதுன்னா அதை ஷார்ட்ஸுக்கு மேலே ரீல்ஸுக்கு மேலே போட்டு உங்களை தூக்கி தானே விட போகிறான். அவனுக்கு நீங்கள் எதுனா தரப்போகிறீங்களா? இல்லை. நாளைக்கு 1000 கோடி நீங்கள் சம்பாரிச்சாலும் அதே யூடியூபர் உன்னால படம் செமையாயிட்டாச்சு தான் வச்சுக்கொண்டு தரப்போறீங்களா? இல்லை, நீங்கள் தான் திரும்ப போகிறீங்க. அவனும் கேட்க போகிறது கிடையாது. ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ யூடியூபர்ஸையும் மூவி ரிவ்யூஸையும் தப்பு சொல்லுறதை விட்டுட்டு படத்தை நல்லா எடுக்கிற வழியை பாருங்க. அதே மாதிரி எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த 200 கோடி 250 கோடி 300 கோடி தரதெல்லாம் பண்ணாதீங்கன்ற நான். நம்மளது தமிழ்நாடு இத்தினூண்டு மார்க்கெட்டு. அவன் இந்திக்காரன் வேணா பாலிவுட் மார்க்கெட்டு பெருசு, அவன் வேணா தரலாம். நீங்கள் இவ்வளோ கோடி சம்பளத்தை போட்டுட்டு எங்கள் உயிரை எடுக்காதீங்கன்ற நான். 30 கோடி 40 கோடியில் படத்தை எடுத்தீங்கன்னா அருமையாக எடுப்பீங்க. அதோடு முடிச்சுட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் 300 கோடி போட்டு 1000 கோடி ஆசையில் படத்தை வந்து 100 கோடி கூட வசூல் பண்ண 2000 கோடிங்க 1000 கோடின்னு அதெல்லாம் உங்கள் தப்பு சார். எங்களை கேள்வி கேட்காதீங்க. எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை தருறதுக்கான உரிமை இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. தடுக்கக்கூடாது, நீங்கள் தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னா கோர்ட்டில் போய் ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்துடுங்க. கோர்ட்டு கொடுத்துட்டா யாருமே பேச போகிறது கிடையாது. தேட்டருக்கு அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, யாரும் ரிவ்யூ. கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணிவிடுங்க, பார்த்துக்கலாம். வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போனால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு நல்லா எல்லார்ட்டையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். யாரு? ஆமாம், இப்போ நாங்களே நிறைய இடத்துல சாப்பிடுவோம்ப்பா, இது நல்லா இல்லைன்னா அவனே என்ன தெரியுமா செய்வான்? இப்போல்லாம் ஹோட்டல்காரங்களே தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்களே சரி சார் அதை அப்படியே வச்சுருங்க, நான் புதுசு போட்டு எடுத்துகிட்டு வரேன், இல்லை அதுக்கு பதிலாக வேறு எதுனா வேணுமா சார்னு ஹோட்டல்காரனே கேட்குறான். அந்த மாதிரி படம் ப்ரொடியூசர்ஸ் என்ன செய்றீங்க? சரி சார் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் எய்தர் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அப்படி ரீஃபண்ட் பண்ண முடியலன்னா இப்போ கங்குவா ப்ரொடியூசர் வேறு சொல்லியிருந்தார் பார்த்தியா, இப்போ எடுத்துகிட்டு வந்த பாஸ்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, டிசம்பரில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவேன், அந்த பாஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். நான் ஆக்சுவலாக அவரை பாராட்டுறேன். அந்த மாதிரி சொல்லுறது எல்லா ப்ரொடியூசருக்கும் வராது மனசு, சொல்லியிருக்காரு, அவரை பாராட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசர் என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த படம் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா டிக்கெட்டு, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா, இந்த டிக்கெட் அப்படியே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வரும், இந்த டிக்கெட்டை கட்டு அதை ஃப்ரீயாக பாருங்கள் நீங்களும் சொல்லுங்கள். சொன்னால் தானே ஏங்க அவன் காசு யாருக்கும் இங்கே பார்க்குறது எல்லாமே லோ கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறான். உங்களுக்கு அது ஜஸ்ட் 200 ருபீஸ். ஆமாம், எங்களுக்கு அது 200 ருபீஸ் கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு வர ஒரு நாள் சம்பளம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படம் பார்க்க வந்தால் அன்றைக்கி வேலையும் இல்லை, அன்றைக்கி சம்பளமும். அதெல்லாம் யார் கொடுப்பா? இதெல்லாம் யார் தருவா? அவன் கொடுக்குற 200 ரூபாய் 250 ரூபாய் நம்பி தான் நீங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதனால் எந்த 200 ரூபாயும் 250 ரூபாயும் கேவலப்படுத்தி பேசாதீங்க, மிகப்பெரிய தப்பு அது. அதனால் இதெல்லாம் வேண்டாம். அதாவது பப்ளிக் ரிவ்யூன்றது அவங்க கடமை. அவன் படம் பார்த்து எப்படி இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாதா? நல்ல எதுவுமே சொல்லவே கூடாதுன்னா எப்படி? இது நல்லா இருக்குங்க, சூப்பராக. இப்போ நாங்கள் ஒரு படம் பார்த்து நான் படம் பார்த்தேன், நல்லா அருமையாக இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க, தினமும் பாருங்க, ஒரு வாட்டி பார்க்கக்கூடாது, தினமுங்க ஒரு வாரம் பாருங்க. அப்புறம் 7வது நாள் வந்து நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம் எப்படி சொல்லிட்டு. அது வரைக்கும் குடும்ப குட்டியோட எல்லாருமே வந்து பாருங்கள். ரிவ்யூவர்ஸையும் யூடியூபர்ஸும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுறது யாருன்னு பார்த்தோன்னா பெரிய ப்ரொடக்ஷன் டீமாக தான் இருக்கும். சின்ன ப்ரொடக்ஷன் டீமை தூக்கி விடுறது வளர்த்து விடுறதே யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் தான். இன்றைக்கி யூடியூபர்ஸோ ரிவ்யூவர்ஸ் இல்லைன்னு லப்பர் பந்து வெளியிலே தெரிஞ்சிருக்காது, போர் தொழில் தெரிஞ்சிருக்காது, வாழை போயும் இருக்காது, பார்க்கிங்கு காணாமே போயிட்டு இருக்கோம்.
இன்றைக்கி அந்த படங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா காரணமே யூடியூபர்ஸ் மூவி ரிவ்யூஸ் தான். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஸோ சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் டீம் வந்து யாருமே இந்த ரூல்ஸும் போட மாட்டாங்க, ரெகுலேஷனும் போடுவாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சின்னதாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பெருசாக உள்ளே போட்டுட்டு எனக்கு மிக பெருசாக வரணும்னா அது சின்னதாக முடிஞ்சிடும். சரி, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்னைக்கு காலைல நாங்கள் வந்து பார்க்கும்போது ரொமான்ஸ்ன்ற ஒரு படம் இவர் அசோக் செல் வந்து பார்க்கலான்னு வந்தோம். அந்த படம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இப்போ என்ன பண்ணுவாங்க? இல்லை யாருமே இல்லைன்னு கேன்சல் பண்ணாங்களா, இல்லை படம் லைசன்ஸ் வரலையா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் அதை பார்க்க தான் வந்தோம். பட் அந்த படம் வெளியில் தெரிஞ்சிச்சா மக்களுக்குன்னு கூட தெரியல. இன்றைக்கும் 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 5 படம் பேர் கூட மக்களுக்கு தெரியுமானா தெரியல. யூடியூபர்ஸ் அவன் வேலை அந்த அடுத்த நாள் 15ஆம் தேதி அந்த எமக்கு அந்த அசோக் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அது அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க. சரி பெரிய படம் வருது, அது கூட நம்ம போட்டி போட்டால் இது பண்ண முடியாதுன்னு அவங்க பின்னாடி படம் போயிடுச்சு. சின்ன படம் பெரிய படம் வந்தால் சின்ன படம் ஆமாம் ஒரு வாரம் தள்ளி தான் போயிடும். இப்போ இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தா, இந்த வாரம் சின்ன படம் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த மக்கள் எல்லாம் பார்க்க வருவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஒரே நாள் 5 படம் வந்து எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஒரே நாள் வந்து மட்டும் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றாங்க ஒரு வாரம் கழிச்சு அப்ப அந்த 5 படம் போயிடுமே, ஒரு வாரம் காணாம போயிடும். அதை தான் நான் சொல்றேன்ல, சின்ன ப்ரொடக்ஷன் டீம் அப்படி ஒரு ரூல்ஸை போடுவாங்க. சின்ன ப்ரொடக்ஷன் டீம் யூடியூபர்ஸ் எல்லாம் அரவணைப்பான். யூடியூபர்ஸால தான் நம்ம படம் ஓடுதோன்னு சின்ன ப்ரொடக்ஷனுக்கு தெரியும். ஆனால் பெரிய ப்ரொடக்ஷன் அவங்க ஆல்ரெடி பெரிய மார்க்கெட்டிங் வெளியில் பண்ணிடுறனால அவங்களுக்கு வந்து நம்மலாம் வந்து கெடுக்கிறவங்க மாதிரி ஆகிடும், வேறு எதுவும் கிடையாது. பட் மூவி ரிவ்யூஸும் மூவி ஒப்பீனியன்ஸும் தருது எல்லாரோட கடமை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறான். நல்லா இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டியது தான் உங்களோட கடமையை தவிர்த்து ஒப்பீனியன் தரவனையோ ரிவ்யூஸ் தரவனையோ தரக்கூடாதுன்னோ அதை வந்து போடக்கூடாதுன்னு யூடியூபர்ஸையும் தள்ளுடலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூபர்ஸ் வந்து வேணும்ன்ட்டே நெகட்டிவ் ரிவ்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது அவனுக்கு என்னங்க வருது நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணி? ஒன்றுமே இல்லை, கிடையாது. ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது. அதாவது இங்கே பாருங்க, அதாவது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல எல்லாமே வன்மத்தை கக்குறானுங்க. உனக்கு ஒரு ஹீரோ பிடிக்கலனா அந்த ஹீரோ வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வந்து சொல்கிறாங்க. அப்படி உண்மையாலுமே கிடையாதுங்க. அவன் வந்து வெளியில தான் சொல்லுவான். பட் ஆனால் வந்து படம் நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவன் 2 பேரை கூட்டிட்டு வந்து படம் காட்டுவான். இப்போ இங்கே ஹீரோலாம் பிரச்சனை கிடையாது. இவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்பான். உண்மை தான். அது வந்து நீ தப்பாக வந்து இது பண்ணக்கூடாது. எல்லாருமே இங்கே ஒன்றா தாங்க இருக்கிறாங்க. நீங்கள் தான் பிரித்து விட்றீங்க. இந்த மாதிரி இந்த படம் நல்லா இல்லை, இவர் ஃபேனாக இருப்பார் அப்படிதான் சத்தியமாக கிடையாது. எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்குமா. அடுத்த படத்தில் சந்திப்போம்.